வாலிப நாட்களில் உம்மை வாஞ்சித்து கதறுகிறேன். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தீசிஸ் போல ஒரு ரிசர்ச் கட்டுற மாதிரி என் மனதிலே சில காரியங்கள் தேவன் வைத்த அந்த பாரத்தின் அடிப்படையிலே உண்டானது. ஸோ அதை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒரு சின்ன தொடர்ச்சி, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன், சொல்வேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45:2. தேங்க்யூ. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அந்த 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் திரும்ப வாசிக்கிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். விளக்கம் பின்பு சொல்கிறேன். கோரேசை குறித்து உங்களோடு கூட பேச ஆரம்பித்தேன். இந்த கோரேசை தேவன் ஏன் எழுப்பினார் என்றும் உங்களுடன் சொன்னேன். அதை இன்றும் சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க வேண்டியது இருக்கிறது, தொடர்கிறேன். இந்த நாளில் உங்களோடு நான் அறிவிக்கும் இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் மிஸ்யூஸ்ட் டாட் டாட் மிஸ்அண்டர்ஸ்டுட் டாட் டாட் மிஸ்கோட்டட் டாட் டாட். மிஸ்யூஸ்ட், மிஸ்அண்டர்ஸ்டுட் அண்ட் மிஸ்கோட்டட். தமிழில் சொல்வேன் என்றால் தவறாய் பயன்படுத்துதல், தவறாய் புரிந்து கொள்ளுதல், தவறாய் பிரயோகித்தல், இல்லாவிட்டால் தவறாய் அதை சொல்லுதல், மிஸ்கோட் பண்ணுறது. தவறாய் பயன்படுத்துதல், தவறாய் புரிந்து கொள்ளுதல், தவறாய் பிரயோகித்தல்னா தவறாக குறிப்பிடுறது. உங்கள் உள்ளத்தில் இது என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கலாம். மிஸ்யூஸ்ட் சார் சொல்லுவாங்க, என் ஸ்டேட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. இல்லைன்னா நான் என்னுடைய அதிகாரத்தை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. மிஸ்யூஸ்ட், மிஸ்அண்டர்ஸ்டுட், தவறாய் உண்மை ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ளுதல் வேற இருக்கலாம். இன்னொன்று மிஸ்கோட் பண்ணுறது, ஒரு ஒன்றை எடுத்து இன்னொன்றுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுவது. அதாவது கான்டெக்ஸ்ட்டை விட்டுட்டு அந்த சொல்லப்பட்டதை புரியாமல் அதை பிரயோகித்தல், குறிப்பிடுதல். உங்களை என்ன சொல்ல போறீங்க பாஸ்டர், கவனிங்க. உங்கள் கேள்வி என்ன தனியாக கேளுங்க, சொல்கிறேன். ஆனால் ஒரு சில காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாய் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிஸ்யூஸ்டுன்னா ஒரு வார்த்தையை தவறாய் உபயோகப்படுத்துதலும் இருக்கிறது, தவறாய் குறிப்பிடுதலும் இருக்கிறது. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வனாந்தரத்தில் அவர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சோதிக்கப்பட கொண்டு போகப்பட்டார். சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். இப்போ லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் அவரிடத்தில் வந்து ஒன்று சொல்லுகிறதை நாம் அறிவோம். அவன் என்ன அவரிடத்தில் சொன்னான் என்றால், ஆண்டவரை ஒரு உயர்ந்த உப்பரிகையின் மேல் கொண்டு போய் 4:9 இருக்கு, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். கெத்ரோன் பள்ளத்தாக்கிற்கு 500 அடி உயரத்தில் தான் கொண்டு போய் அவரை நிறுத்தினான் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். 500 feet above கெத்ரோன் வேலி. சொல்கிறான், ஏனெனில் உம்மை காக்கும்படி, ஆண்டவருக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு சொல்கிறான், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். பைபிள் அழகா 91 சங்கீதம் படிச்சிருக்காரு பாருங்க.
உமது பாலம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். நம்ம சபை மக்களை பைபிள் படிக்கணும்னு சொல்கிறோம், பிசாசு ஒழுங்காக பைபிள் படிக்குது. புரியுதா? நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடி. இப்படி எழுதி இயேசுவிடத்தில் கோட் பண்ணுறான், மிஸ்கோட் பண்ணுறான். இதுதான் மிஸ்கோட்டிங். How can you say, Pastor, Satan is misquoting the scripture? அவன் என்ன பண்ணுறான்னா கட் அண்ட் பேஸ்ட். நீங்கள் இதில் சொல்லுவீங்கல்ல கம்ப்யூட்டர், எனக்கு தெரியாது, அது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. நமக்கு எதை அமைக்கி எங்கே தள்ளணும்னா எங்கேயோ போகுது, புரிய மாட்டேன். பிள்ளைகளை உதவி கேட்க வேண்டியது இருக்கிறது. அழகாக சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படியே சொல்லியிருக்கு. அவன் சொல்கிறான், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்றக்காக யோசித்த போது ஆண்டவர் என் மனதில் வைத்தது. ஆண்டவரை குதிங்கன்னு சொல்லி ஆண்டவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அவன். ஏன்னா நமக்கு ஒரு எதிரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி, இயேசுவுக்கும் ஒரு எதிரி அவன் சாத்தியான். இயேசு இடத்துல நம்ம சொல்லணும், மேலேருந்து குதிங்க, என்ன கஷ்டம், குதிங்க. நம்மன்னா என்ன செஞ்சிருவோம், படக்குன்னு குதிச்சிருப்போம். ஏன்னா அவன் சொல்ல, நீ தேவனுடைய குமாரனே. ஆனால் ஆண்டவருடைய கிளைம் என்ன, உரிமை என்ன, தேவகுமாரன். மக்கள் அதை நம்பலை, சாத்தான் நம்புறான். பைபிள் எடுத்து பேசுகிறான், அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணுறான் அவன். அதனால தான் இந்த தமிழ் ஒரு சாத்தானும் வேதம் ஓதுகிறதுன்னு, அது எங்கிருந்து எடுத்தது. இப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவனை ஜெயித்தார், அது வேற. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 91, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இங்க எதை சொல்றான், உம்மை காக்கும்படி. முன்னால் உள்ளதை காணும், நடுப்பக்கத்தை காணும், கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மெய் கொஞ்சத்தை காணும். அவன் எங்கிறது எங்க உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் தங்கள் கைகளில் ஏந்து போல. கரெக்டு தான். ஆனால் 11வது வசனத்தில் ஆரம்பம் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தானே சொன்னார். நீ குதிச்சா உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா? ஆண்டவர் எப்படியும் காப்பாற்றுவார், அது வேற. கடந்த ஆண்டு நினைக்கிறேன் ஏர் இந்தியா ஒரு பெரிய விபத்து அகமதாபாத் நகர்ல இருந்து கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 242 பேர் இருந்தாங்களா, 241 பேர் காலி, ஒரே ஒருத்தர் மாத்திரம் கட் சேவ்ட். வெள்ளிக்கிழமை பிரேயர் நடத்துகிறேன். ஆண்டவர் காக்கணும்னா காப்பார். அவன் ஜன்னல் பக்கத்தில், எல்லாரும் தான் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருந்தா அவன் ஜன்னல் பார்க்கலாம். கரெக்டாக அவன் இறங்கின இடத்துல ஒரு கட்டடம் இருந்திருக்கு. டக்குன்னு இப்படி தான் வெளியே வந்துட்டான். மைண்ட் அவன் அப்செட் ஆயிடுச்சு, ட்ராமா. 241 பேர் அதில் காலி, ஒருத்தன் மாத்திரம் உயிரோடட்டான். அவனுடைய பிரதர் இறந்துட்டான் பக்கத்தில் இருந்தவன், அவன் காப்பாற்றப்பட்டான். 1,25,000 லிட்டர் எரிபொருள் இருந்துச்சு. யாரு நீங்க என்ன சொல்றீங்க இதை? ஸோ உலகத்தில் சில விஷயங்கள் நம்மால் புரியாது, நமக்கு விளங்க. ஒன்று நம்பலாம், அவர் பயங்கரமாக ஜெபிக்கிறவர், அவர் உபவாசம் எடுக்கிறவர், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறவர், அதெல்லாம் கிடையாது. காக்கணும்னா காத்து. என் தலையில் உள்ள ரோமம் முதலாய் உம்மால் எண்ணப்பட்டிருக்க, பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் ஒன்றும் விழுகிறது இல்லை. ஒரு மனுஷன் காப்பாற்றப்படணும்னா காப்பாற்றப்படும், நமக்கு தெரியாது இதெல்லாம். அவருடைய அனந்த ஞானத்துக்குள்ளும் அவருடைய சர்வ ஞானத்துக்குள்ளே நான் உள்ள புகர முடியாது, அவ்வளோதான். எனக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் ஆண்டவரை பின்பற்றினா எனக்கு போதுமே ஒழிய என்னை போட்டு நான் வதைச்சிக்கிடணும்னு அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டால், யார் என்ன சொன்னாலும் நாம் வேதத்தை, அந்த வெளிச்சத்தை, நம்முடைய வசனத்தின் பிரசித்தம், ஆமாம், அந்த பிரசித்தம் வார்த்தைக்கு நிறைய பேர் இங்கிலீஷ், நம்முடைய வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் தந்து. ஒரு வசனம் ஒரு வெளிச்சம், அது ஒரு இடத்துக்குள்ளே வெளிச்சமாக போகும்போது
பேதைகளை உணர்வுள்ளவளாம். இந்த வசனம் God is a light. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சரியா? கால்களுக்கு தீபம் என்று சொன்னால் நான் சொல்வேன் ஒரு டார்ச் லைட் போதும். ஆனால் ஒரு ரோட்டுக்கு டார்ச் லைட் வச்சு சமாளிக்க முடியாது, ஸ்ட்ரீட் லைட் வேணும், பெரிய வெளிச்சம். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் உட்கார்ந்து யோசித்து பார்க்கும்போது வேதத்தை தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. போட்டு அதுக்கு சொன்னேன், இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஸ்கோட் பண்ணுறதுனால இயேசுவை சிக்க வைக்கலாம்னு நினச்சானா இயேசு இடத்துல அவனுடைய பருப்பு வேகாது. நம்மளிடத்திலும் அவனுடைய பருப்பு வேகக்கூடாது. பவுல் எழுதுறான், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்மளை மடக்க அவன் ட்ரை பண்ணுவான், நம்ம தட்டி விட்டு போகணும். கர்த்தர் கிருபை செய்வாரா? என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னேன். ஆண்டவர் இவனை ஒரு திட்டத்தோடு கூட தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லியிருக்கிற இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 41. நீங்கள் புரிவீங்க எதுக்கு இந்த தலைப்பை கொடுத்தாருன்ட்டு. சரியா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் என்று நம்புகிறேன். டேக்ஸ் டைம். சரியா? ஸோ மேபி ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது, 2 வாரங்கள் ஆகலாம். கிருத்தமை ஆஸ்வதிப்பாரா? 2ஆம் வசனம், கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி என்று சொல்லுகிறார். தமது பாதபடியில் வரவழைத்தவர் யார்? Who called this righteous from the east என்று பைபிளில் போட்டிருக்கு. இட் ரெஃபர்ஸ் டு கோரேஸ், சைரஸ். ரைட்டா? த பெர்ஷியன் கான்கரர், ஒரு பெர்ஷிய தேசத்தினுடைய பிறகு பிரசித்தி பெற்ற ராஜா. அவனுடைய வெற்றிக்கு பின்பாக எல்லாம் தெய்வம் தான் இருந்தார். கர்த்தர் கிழக்கிலிருந்து ஒரு நீதிமானை எழுப்பி, நீதிமான் இந்த பட்டம் யாருக்கு கொடுக்கப்படும்? ஒரு மனிதன் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பெயர் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இருக்குமானால் the God's righteousness is imputed into our life. Imputed என்ற credited. பேங்க்ல நாம் இன்னொருவருக்கு பணம் அனுப்புவது போல தேவன் தன்னுடைய நீதியை தன்னுடைய குமாரனின் மூலமாக, தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய எதிர்பார்ப்புக்கு நாம் வாழ முடியாது என்று நாம் தடுமாறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டபடியினால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்தில் எனக்காக நம்ம எல்லாருக்காக அனுப்பி ஈன கோலம் எடுத்து ஒரு ஈனமான ஒரு மரணத்தை சந்தித்து அதன் மூலமாக ஒரு மீட்பை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுடைய நீதியை சமன் செய்து, இல்லாவிட்டால் பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கும் அந்த நீதியை இயேசு கொடுத்து அந்த நீதியின் மூலமாக என்னை பிதாவுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றியிருக்கிறார். எத்தனை லாங் சென்டென்ஸ் பாருங்க. இந்த கான்செப்டை சொல்லி 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 தான் புரிய வைக்கணும், சொல்லி சொல்லி மனசில் வரணும். என்னால் நான் நீதிமானாக முடியாது, எனக்காக என் நீதியை இயேசு நிறைவேற்றி பிதாவினிடத்தில் சமர்ப்பித்து பிதாவானவர் கொடுத்த கட்டளையின்படி இயேசு அந்த நீதியை என் மேல் உடுத்து வைத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆடையை நான் உடுத்தி இருக்கிறேன். புரியுதா? கோரே சொன்ன ஆண்டவர் அறிஞ்சவனே கிடையாது. ஆனால் அவரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் கிழக்கிலிருந்து நீதிமான். இப்போ ஆண்டவரே ஒருத்தரை ஆண்டவர் அறியாதிருந்தும் அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த ஞானமும் அறிவும் எனக்கு இல்லை என்று அர்த்தம். இன்னொரு வார்த்தை, நான் அதை குறித்து பேசக்கூடாது, நான் அதை குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது. தேவன் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வார் என்றால் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவன் யார் என்று விரல் நீட்டக்கூடாது. இஸ் காட்ஸ் பிஸ்னஸ். அதான் அவனை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர்களை துரத்தவும் தன் கால்களை நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்க பண்ணினவர் யார்? நான் வசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும்.
அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவரோடும் இருப்பவர் நான் தானே. Kores, the Cyrus, one of the great Gentile power of the emancipation of Judah என்று இந்த வேதத்தில் குறிப்பு வைத்திருக்கிறேன். யூத ஜனங்களை விடுதலை செய்வதற்காக ஒரு பெரிய பொறுப்பை தேவன் அவரிடம் பணித்தார். அவனுக்கு தெரியாது, அவன் அறியாமல் அதை செய்கிறான். தேவனுக்கு அதை குறித்த அறிவு உண்டு. இன்று வேதத்தில் அது இருக்கிறதுனால் நமக்கு தெரியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் அவனிடம் பார்த்து, நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை சமையல், எது கடினமாக இருக்கிறதோ, வாட் இட் சீம்ஸ் டு பி ஹார்ட் ஐ வில் மேக் இட் லைட், அதை ஈஸி ஜென்டிலாக நான் அதை மாற்றிடுவேன் என்று சொல்லுகிறேன். ஏன்னா நான் உனக்கு முன்னால் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, he was a master statesman. He won very victories through diplomacy. He never went personally and conquered many countries, but because of his diplomatic style, he conquered many nations என்று எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். டிப்ளமசினா ராஜ்யாங்க ரீதியிலே பேசுகிற பேச்சுவார்த்தையின் வெற்றியின் மூலமாய் அநேக நாடுகளை தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்தான். பெர்ஷியன் எம்பையர் became very great. மேதிய பெர்ஷிய ராஜ்யம் எதற்கு பின்பாக பாபிலோனிய ராஜ்யத்துக்கு பிறகு வந்ததான ஒரு ராஜ்யம். பாபிலோனிய ராஜ்யத்தை வீழ்த்தி பாபிலோனிய ராஜ்யத்தில் கீழ் இருந்த யூதர்களை விடுதலையாக்கி அவர் சொந்த தேசத்துக்கு போக பண்ணினவன் இவன். கர்த்தர் ஒரு புற இனத்தான ஒரு தலைவனை, ஒரு ராஜாவை தெரிந்தெடுத்து தஞ்சனமாகிய இஸ்ரவேலரை விடுதலை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தினார். நான் சொன்னதை அப்படியே கவனித்து வைங்க, இல்லைன்னா அந்த செய்திகளை போன மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அவன் இந்த வேலையை செய்கிறான். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு ரூல் வந்து சாவரின் ரூல். சாவரின் என்று சொன்னால் இறையாண்மை என்று சொல்வார்கள். அவன் என்ன நினைக்கிறான்னு அதுதான். அவனை ஒரு கிரேட் ஜென்டைல் வேர்ல்டு பவராக கர்த்தர் மாற்றிட்டார். ரெண்டாவது, யூதாவை சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய தேவன் இவளை பயன்படுத்துகிறார். இவன் ஆண்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 559 பிசியிலிருந்து 520 பிசி, 39 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். தாவீது 40, சவுல் 40, அந்த மாதிரி 39 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அவனை ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். ஏனென்றால் God wanted to bring the righteous plan of the redemption by using this man, so he would have called him righteous. தேவன் தன்னுடைய திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு இயேசு உள்ள இருக்கிறார். அவரை கொண்டு வருவதற்கு இத்தனை வேலைகள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், அவன் இவ்வளோ வேற ஜெயித்து வர்றானே. ஏசாயா 45, 9, 10 இதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியாது. எனக்கு யாரோ ஒருத்தங்க இதோட கேட்டாங்க, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நான் போட்டிருக்கு. அது ஐயோ, அப்படியே மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்து, மண்ணோடுகள் அல்ல. இப்போ அந்த ஒரு மண்பானை தெரிச்சிருச்சுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு. தன்னை உருவாக்கினது யார்? ஒரு குயவன். நம்ம பாட்டு பாடுவோம், குயவனே குயவனே அதெல்லாம் பாடுவோம். குயவன் கையில் விட்டுட்டுக்கோமான்றதுதான் நமக்கு பெரிய கேள்வி. சரி விழுங்க, ஆண்டவர் பேச. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி, வழக்காடுகளுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமா? ஒரு குயவன் கையில் களிமண் இருக்கு, ஒரு பாத்திரத்தை வணைகிறாரு. களிமண் போய் வாய் திறந்து, என்ன எனக்கு இன்னைக்கு என்னை ஒரு பானையாக வணையிறீங்க, என்ன ஏன் ஒரு சட்டியாக வணையிறீங்க, ஏன் என்னை ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிற பாத்திரமாக மாற்றக்கூடாதா, என்ன ஒரு மீன் சட்டியாக மாற்றக்கூடாதா, விலைக்கு கூட கொஞ்சம்
காசு விலை போடலாமே அப்படியெல்லாம் அது பேச முடியாது. அதுக்கு வாயும் இல்லை, வாய் இருந்தாலும் பேச முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமா? உன் கிரியைகள் அவருக்கு கையே இல்லை என்று சொல்லலாமா? இந்த வசனம் முடியல, அடுத்த வசனம் படிங்க, இப்பதான் தெரியும். நம்ம நிறைய தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய், என்ன ஏன் இப்படி பெத்த, அதான் அப்படி விளக்கம். ஏன் பெத்தனை, என்ன ஏன் இப்படி பெத்த? தன் தாயை நோக்கி ஏன் என்னை இப்படி பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கும் ஐயோ. தாய் தகப்பனிடத்தில் பிள்ளை இப்படி பேச முடியாது. ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணும் குயவனிடத்தில் பேச முடியாது. குயவனும் சரி, தாய் தகப்பனும் சரி, தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவனால் தீர்மானிக்கப்பட்ட சக்தி, பாத்திரம். சக்தின்றதுகளும் ஒரு இந்த உலகம் தொடர்ந்து நடைபெறுகிறதுக்கு ஒரு பெற்றோரை கொண்டு ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கிட்டு வர்றார். அப்போ இந்த கீழே உள்ளவங்க தனக்கு மேலே உள்ளவங்களை ஏன் இப்படி பண்ண, ஏன் இதுக்கு இப்படி செஞ்சேன்னு பேச முடியாது. பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் கோரேசை ஏன் பயன்படுத்தினார் என்று நாளைக்கு சரித்திரம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கிறது. தேவன் அதை புரிந்து கொண்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவனை பற்றி தான் 45லேருந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு சில வசனத்தை ஏன் விட்டுருக்கேன்றது அப்புறம் புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, அது அவர் பண்ணுற வேலை. 13ஆம் வசனம் வரைக்கும் நான் அவனை ஒரு பர்பஸோடு உருவாக்கி இருக்கிறேன். 13ஆம் வசனம், நான் நீதியின்படி அவனை நீதிமான் என்று சொன்னேன், நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் அவர்களை விடுதலையாக்குவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாருக்கு முன்னாலே சொல்லிட்டார், இவன் தான் பண்ணுவான்ட்டு. இதைத்தான் ஜோசிபஸ் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் என்ன எழுதுகிறான் என்றால், இந்த பகுதி அந்த கோரேஸ் இடத்துல ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன வசனம் காண்பிக்கப்பட்டதான். புரிஞ்சுக்கிட்டா என்னை பற்றி தான் எழுதியிருக்குன்னு. அன்னைக்கு பின்னி உங்களுக்கு ஒரு கோரேஸோடைய சிலிண்டர்னு ஒன்று ஒரு எழுத்து இருந்ததை காட்டிட்டான் இல்லையா? ஒரு சிலிண்டர் ஒன்று காட்டினாங்க அப்படிங்க. அதில் இந்த ஆண்டு இவனை விடுதலையாக்கணுன்ட்டு கோரேஸ் கொடுத்த கட்டளை இருக்கிறது. அது இன்றைக்கு பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது, செதிலடைந்த நிலைமையில் இருக்குது. ஒரு சிலிண்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அதை நம்ம படிக்க முடியாது அந்த எழுத்துக்களை பார்த்தா. ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன் நான், சரியா? அப்போ அவன் சொன்னது உண்மை. ஸோ அந்த வேதத்தில் எவ்வளவு உண்மைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம், ரைட்டா? அதனால் நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், ஏன் எதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுனால ஆண்டவர் ஒன்றும் நம்மளை இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கை கால்களை முஷ்டியை உறுத்திக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சண்டை போட முடியாது. இஸ் சாவரீன். அவர் யார்? சர்வ வல்லமை உடையவர். அதை உங்களுக்கு விளக்கிட்டு தான் நான் போகணும். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்தில் போய் ஒரு குயவனிடத்தில் ஒரு 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 களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் வாதிட முடியாது. அதுபோல் நீங்களும் நான் நம்முடைய பெற்றோரிடத்திலோ நம்மை பெற்றோரை உருவாக்கின தெய்வத்திடத்திலோ போய் சில விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை பேசவே விட மாட்டாரா? பேசலாம், கேட்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட சண்டை போட முடியாது. புரியுதா? ரைட்டா? யாக்கோபு போராடினது வேற, பைபிள் எல்லாம் வரும் நம்ம மனசில். ஆனால் எதை எந்த நேரத்தில் யார் எப்படி செஞ்சாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்களில் ஓகே இந்த இதான் இந்த கோரேஸுடைய அவன் உத்தரவு பிறப்பித்ததான அந்த கட்டளை இப்படி இதில் எழுதி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் பத்திரமா வச்சுருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன்,
இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை செய்கிறதுக்கு அவன் கொடுத்த கட்டளையின் மூலமாக தான் இஸ்ரவேலில் இயேசுவே வந்தார். இயேசு தான் அவங்களுக்கு மீட்பர், புரஜாதிகளுக்கு அவர் மீட்பர் என்று. ஆனால் அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த தேசத்தில் தான் பைபிள் அடித்து நமக்கு கொடுத்தது, அவங்க தான் மிஷினரிகளை அனுப்புனது. இப்போ தான் அவங்க தாறுமாறாக அவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதல் வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசம். ஆனால் அந்த எழுப்புதல் கொஞ்சம் காலம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, எழுப்புதல் தேவை, எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் அந்த எழுப்புதல் நின்று பிடிக்கணும்னா இந்த வேத வசனத்தை ஒழுங்காக வாசித்தால் நின்னா தான் முடியும். இல்லைன்னா வரும் எழுப்புதல் கொஞ்ச காலம் இருக்கும், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும், இப்படி போயிடும். அதனால் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே அதை எங்கே கொண்டு போயிடும். நிறைய இதை கொண்டு போயிட்டாங்க, நிறைய இதை வேறு வேறு இடங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன், அது வேக்கண்டாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்தை குறித்த சான்றுகளை எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கும் போது உலகம் முழுசும் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம பார்த்து கேட்போம்ல, இது இருக்குல்ல, ஏன் நம்ப மாட்டேன்றது நமக்கு டக்குன்னு வரும். கேட்டுருவோம்ன்றதுக்காக தூக்கிடுறது. இல்லை, உலகம் முழுசும் இப்படி தான் இருக்குது. நம்ம தேசத்தில் கொஞ்சமாயிலும் இங்கே ஜபமும் உபவாசமும் ஆண்டவரை தேடுறது இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்காக நம்ம பொழைச்சிருக்கோம், கரக்கடவுட்டு கத்துறோம். அதனால் தமிழ்நாட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். கொஞ்சம் நெஞ்சமாயிலும் இன்னைக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த இவங்களுக்காயிலும் ஒரு மழை தூருதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இல்லைன்னா இதுவும் இருக்காது. சரி, எதுக்கு ஏன் பாஸ்டர் சொல்கிறீங்க? சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரைட்டா? இன்னைக்கு ஏன்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை வாசிட்டு அவனை ஆண்டவர் நீதிமானாக்கணும் போது ஏன் நீதிமானாக்கணும்னு போய் கேட்கக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கும் பிள்ளைகள் பெற்றோரிடத்துல இன்னைக்கு இந்த காலத்தில் ஆர்கியூ பண்ணுற மாதிரி, பெற்றோர்களுக்கு அதிகாரம் பண்ணி கட்டளை கொடுக்குற மாதிரி ஒரு காலத்தில் இல்லை, இப்போ நடக்குது. அது மறந்துக்கிடாதீங்க. The children are giving orders to the parents. The children, the youngsters are giving order to the parents. Do this, do this. If you don't do this, you will see what we will do to you. உனக்கு என்ன செய்வோம்னு எச்சரிக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது நல்லதா முடியுமா? இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு யோசிங்க. இந்த 2 வசனத்தையும் வாசித்து காட்டுங்கள். மண்ணோடு விழுக்கத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமா? இந்த காலத்தில் அம்மா அப்பாவை கையவே முறுக்கிடுறாங்களே. அவங்க என்ன வயசான காலத்தில் என்னை அடிக்காதப்பா, நீ விட்டுருப்பா, நான் ஒன்றும் செய்யலப்பான்னு ஒதுங்கிடுவாங்க. ஏன் ஜெனிப்பித்தா, ஏன் இப்படி பெத்த, ஏன் இப்படி என்னை பெற்ற என்று சொல்லுகிறவனுக்கு பைபிளில் சொல்லியிருக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. அப்போ இதை கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. அப்போ இதை நான் சர்ச்சில் சொல்லாமல் நான் மறைக்க முடியாது. அதனால தான் நான் இதை சொல்லுகிறேன். மிஸ்யூஸ்ட், மிஸ் அண்டர்ஸ்டுட், மிஸ்கோட்டட். ஏன் பாஸ் இந்த தலைப்பை சொல்லிட்டே வரீங்க? நிறைய பேர் நிறைய விஷயங்களை தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? சரியா? ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து 45:1-13 வசனங்களிலே ஆண்டவர் நீ இதெல்லாம் செய்வ, வெற்றிகரமாக செய்து முடிப்பேன்னு சொன்னார். போன மாதம் சொன்னேன். ஆண்டவர் அதுக்காக சன்மானமாக என்ன சொன்னார் என்றால், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நானே என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். எதுக்கு? என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. 150 வருஷத்துக்கு முன்னால் அவன் பேரை கடவுள் சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்றார் கவனிங்க, அதையும் சொல்றேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. I am the Lord, there is no other God. I am the Lord, வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இன்னைக்கு என்ன பாட்டு பாடணும்? உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திரர் நீரே வத்தி, இயேசுவே நீர் பாத்திரர். அந்த பாட்டு பாடும்போது உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அவனுக்கு சொல்றதுக்காகத்தான் ஆண்டவர் அவனை கையில் எடுக்கிறார். அது அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கவனித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? நல்லா கவனிங்க. இவன் இந்த மாதிரி செய்வான்ட்டு எஸ்ரா 1 முதல் 4 வரைக்கும் 2 நாளாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் சில வசனங்களும் இவனை பற்றி சொல்லி இருக்கிறேன். நீங்கள் குறித்திருக்கிறீர்கள் நம்புகிறேன். எரேமியா சொல்கிறான் 70 வருஷம் அவங்க உள்ளே இருப்பாங்க, 70 வருஷத்துக்கு பின்னால் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இதை எதிலே வாசிக்கலாம்? எரேமியா 25ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களை வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனம் 70 வருஷம் உள்ளே இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை விடுதலையாக்குவேன். சரியா? ஓகே. 11, 12. இந்த தேசமெல்லாம் வனாந்திரம் பாழுமாகும், இந்த ஜாதிகளெல்லாம் 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். கவனிச்சுக்கோங்க, இன்னொரு சத்தியம் இதில் இருக்குது. 70 வருஷம் நிறைவேறின பிறகு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதி இடத்திலும் கல்தேருடைய தேசத்திடத்திலும் அக்கிரமத்தை விசாரித்து அதை பாழியிடமாக்கி ஆண்டவர் சில காரியங்களை அவங்க மேலே நியாய தீர்ப்பாக கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அப்படியே மனசில் வச்சுக்கிடுங்க. சரி, இது நடக்கும் என்று சொல்கிறார். 70 வருஷம் உள்ளே அவங்க இருப்பாங்கன்றாரு. இவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள உள்ளே கொண்டு போனார், நமக்கு தெரியும். ஆனால் இவங்களை வச்சு செஞ்சாங்கல்ல, எங்களை வச்சு புழிஞ்சு எடுத்தாங்கல்ல, அவங்கள நியாய தீர்ப்பு அனுப்புவேன்றார். இது நமக்கு புரியாது. ஏன் ஆண்டவரே இவங்க தப்பு பண்ணதுக்காக அவங்கள பிடிச்சிட்டு போக சொன்னீர், அங்கே வச்சு அவங்க மனம் திரும்புகிறாங்க, ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வர்றாரு இவனை வச்சு. ஆனால் எவன் பிடிச்சிட்டு போனானோ, எவன் இவங்களை வச்சு செஞ்சானோ அவங்கள ஆண்டவர் வச்சு செய்வேன்ட்டார். இல்லை ஒன்று தெரியணும், தேவனுடைய ஜனத்துக்கு புத்தி புகட்டுறதும் தேவனுடைய ஜனத்துக்கு சில விஷயங்களை ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறதும் நல்லது தான், அவங்க மனம் திரும்புவாங்க. ஆனால் அவங்கள அளவுக்கு மீறி போட்டு இம்சை பண்ணி அவங்கள துவைச்சி எடுத்து நம்ம கையில் அவங்கள கொடுத்துட்டாரு, அவங்க செஞ்ச தப்புக்கு தான் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சு புழிஞ்சோம்னா ஆண்டவர் ஒரு காலத்தில் நம்மளை புழிஞ்சு எடுத்துருவார். இதுவும் ஆபத்து. தேவன் ஒருத்தர் நம்ம கையில் கொடுக்கறது வேற, ஆனால் ஹேண்டில் வித் கேர், கவனமாக. நம்ம கையில் மாட்டிட்டாங்கன்னு நினச்சி அவங்கள கர்த்தர் தானே கொடுத்தாரு, இவங்களை திருத்துறக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு திருத்தணும்னா நம்மளை புரிஞ்சிருவார். உதாரணம் இன்னொரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நான் சொல்கிற வசனங்களை பூரா கூத்துக்கொள்ளுங்க. நான் சொன்னேன்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 100 வருஷம் அவங்க போய் ஈஜிப்டில் இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். இதுக்கு 2 உதாரணம் வேணும், ரைட்டா? அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக சஞ்சரித்து 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று உனக்கு தெரியணும். 4 ஜெனரேஷன், ரைட்டா? லேவி, கோஹாத், அம்ராத், மோசே. சரி, அது வேண்டாம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன். ஆனால் எகிப்து அவங்களை பிடிச்சி உள்ளே வச்சாங்கல்ல, பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள், அவங்கள கொள்ளையடிக்க நான் விட்டுருவேன்றார். இவன் கொள்ளையடிப்பாங்க. எகிப்தை கர்த்தர் தனியாக நியாயம் தீர்த்துட்டார். எகிப்தை போய் மாண்டாங்க. ஆனால் அவங்கள சும்மா விட்டுருக்கணும், அவங்கள விடலை. அவங்கள அடித்து எகிப்தினுடைய ஆளோட்டிகளை வைத்து கொண்டு அவருடைய செங்கல், அவங்க தேவனை ஆராதிக்க போகணுன்னு அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி, நீங்கள் தேவனை ஆராதிக்க போகணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தரமாட்டேன், வைக்கோல் தரமாட்டேன், சில காரியங்கள் அவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அவங்களை அடித்து புழிஞ்சாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? அதை விடுதலை ஆக்கிட்டு அவங்களை அடிச்சிட்டார். ஸோ தேவனுடைய ஞானம், ஆனந்த ஞானம், இதை ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அறிந்திருப்போமானால் மிக மிக நல்லது. நீ கேட்கலாம் இன்னொரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அங்கே இருந்தாங்கன்றாங்களே பாஸ்டர், அதுக்கு கணக்கு இருக்கா பாஸ்டர்? இருக்கு. 70 வருஷம் எப்போ இருந்தாங்கன்னா, அவங்க எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்புக்குள்ளே போனாங்கன்னா 605 BC, the 3rd year of the Joachim reign, that you can read in 2 Kings chapter 24 verse 1 and 2 and Daniel chapter 1 verse 1. 2 ராஜாக்கள் 24 1 2, தானியேல் 1 1. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக ஒரு நிமிஷம் அதை கோடிட்டு காட்டி கடந்து செல்கிறேன், இதில் பதிவு செய்கிறபடினால். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்
ஏன்னா யோயாக்கின் காலத்தில் இருந்தே இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள கொண்டு போக ஆரம்பித்தார். ரைட்டா? அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கின் 3ஆம் வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். 1-2 நீங்கள் அப்படி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அங்கே கொண்டு போய் 538 அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர்ஸை கணக்கு. ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கண்டா 586 பாபிலோன் எருசலேமை பிடித்த போது எருசலேமினுடைய அலங்கங்கள், சுவர்கள், தேவாலயம் எல்லாவற்றையும் அக்கினியினாலே அவன் சுட்டரித்ததினாலே, அழித்து போட்டதினாலே 586ஆம் வருடத்தில் இருந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு என்று நினைக்கிறாங்க. கிடையாது. 605 ஆரம்பித்து 538 முடியுதுன்னா கிட்டத்தட்ட 70 வருடங்கள் கலெக்ட் ஆகுது. சரியா? நம்முடைய ஹோம்லேண்டுக்கு வர்றாங்க. என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம நினைச்சோம் அது வேற. சரித்திரத்தை கரெக்டாக படித்தா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன உணர்ச்சி வசப்படுத்துறது, அதெல்லாம் உணர்ச்சி வசம்லாம் பட வேண்டாம், உண்மையை அறிந்து கொண்டால் போதும். நான் சொன்னேன், இந்த கோரேசை கர்த்தர் நீதிமான் எழுப்பி இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ணாரு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு 3-4 காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, it sets God's present action in the context of the age-long plan and it is no mere maneuvering. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, ஆண்டவருடைய ஒரு ஏஜ் லாங் பிளான் இருந்தது. தானியெல்லாம் வாசிச்சிருக்கேன், அதுக்கு தான் திரும்ப வர்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருந்தது. அந்த நீண்ட கால திட்டத்தை ஒரு நிகழ்காலத்தினுடைய செயல் மூலமாய் தேவன் நிறைவேற்றி வருகிறார். அவருக்கு ஏஜ் லாங் பிளான் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் என்று இருக்கு. 20 வருஷத்துக்கு திட்டம் இருக்கு, 5 காலங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. இதுபோல் ஆண்டவருடைய ஏஜ் லாங் திட்டம், நீண்ட காலத்தினுடைய திட்டத்தை நிகழ்காலத்தினுடைய கோரேஸ் மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் மென்யூவரே பண்ண மாட்டார். மென்யூவரிங்னா என்னது? டாக்டிக்ஸ் ஃபார் அட்டைனிங் சர்டன் கோல். நம்ம ஒரு திட்டத்தை அடையணும்னா நியாயமாக போயும் அடையலாம், வேற ரூட் எடுத்தும் பண்ணலாம். சில சொல்லுவாங்க, எது கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் ஒரு வழி சொல்லித்தரேன், நீங்கள் இப்படி போனீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்க 2 வாரத்தில் வேலை முடிஞ்சிடும்னுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம், அவனுக்கு எங்கே எப்படி போய் குறுக்கு முறுக்க போய் ஒரு இதை அடையணும்னு தெரியும். ஆண்டவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். அழகாக ஸ்லோவாக பண்ணிகிட்டே வருவார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு காரணம். இன்னொன்று, 45ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களை படிங்க. ஆண்டவர் தேவாலயத்தை கட்டணும். ஏன்னா தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஒரு உதாரணமாய் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எத்தனை பேர் அதை கவனித்திருப்பீர்கள்? எனக்கு ஒரு கேள்வி, பண்ணியிருந்தால் பரவாயில்ல. 7ஆம் வசனத்தில் இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். நான் குறிச்சு வச்சது அன்னைக்கு பாருங்க. இந்த ஆலயத்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முந்தின ஆலயத்தை பார்க்கின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தை, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை, இதை தான் சொல்லுவாங்க. நான் அதுக்கு முன்னால் போய் படித்து பார்ப்பேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அசைய பண்ணுவாரா? 6ஆம் வசனத்தை படிப்பேன். கொஞ்ச காலத்துக்குள்ளே, நான் அந்த வசனத்துக்கு போவேன், சொல்கிறேன் படிக்கும்போது. கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும். இன்னும் ஒரு தரம்ன்றது எங்கே கேட்டிருப்போம்? 7 எடுக்கிறதுல 1 தரம், 2 தரம், 3 தரம். அந்த கோயிலில் 7 விடுவாங்க தெரியுமா? முட்டை, உப்பு, அரிசி, அது ஒரு பண்டிகை நடக்கும். அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தை நீ வியாபார வீடாக்காது. அப்போ அவங்க சில ஜாமானை சொல்லி வச்சுட்டு நான் தூக்கணும், சத்தம் போடாமல் கொண்டே விடுவேன்.
இவங்க சொல்லுவாங்க, இதை நான் இந்த வேலைக்கு போயிட்டேன், அடித்து போதிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டிவிட்டேன், பின்னால் குரூப்பு நிற்குதுன்னுவான் ஏழும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை மிஷினரி ஊழியத்துக்கென்று நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவர் அறியாத இடங்களில், ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிராத இடங்களில் இதை கொடுப்பதற்காக இந்த ஏல பண்டிகையை நாங்கள் நடத்துகிறோம். ஆண்டவர் அதெல்லாம் இவைகளில் நான் பிரியமாய் இருப்பதில்லை. எத்தனை பேர் புரியுது? சிலர் ஏற்றுக்கிட மாட்டீங்க. அநீதியான பொருளால் கொண்டு ஆண்டவர் காணிக்க படைச்சா ஏற்றுக்கிட மாட்டார். உலகத்தை வாங்கி பையில் போட்டுக்கிடுவான், ஆண்டவர் வாங்கி பையில் போட மாட்டார். அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட லஞ்சம் கொடுத்தெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவரும் லஞ்சம் கொடுக்க மாட்டார், அவரும் லஞ்சம் வாங்க மாட்டார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த காலத்தில் நடந்திருக்கும். கேளுங்க, பெரியவங்கிட்ட கேளுங்க. முட்டை எல்லாம் ஏலம் விடுவான். ஒரு முட்டையெல்லாம் கிட்டத்தட்ட 250 ரூபாய் இப்போ. ஏன்னா கோயிலில் வாங்கினது, அதை கொண்டு போய் வச்சா 3 நாளில் கூமுட்டி ஆயிடும். ஆனால் அதை கோயிலில் வாங்கின முட்டைன்னு இதில் சட்டியில் வச்சுருப்பாங்க கொண்டு போய். இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. சரிக்கிறாங்க பாருங்க, கடையில் இருக்கவங்கெல்லாம். சரி, இன்னும் ஒரு தரம்ன்றதுக்கு எனக்கு எத்தனை எண்ணங்கள் போகுது, ரொம்ப கஷ்டம். இந்த வசனத்தை ஒரு தடவை 2000 குஜராத்தில் ஒரு இது வந்துச்சு தெரியுமா, பூகம்பம் வந்துச்சு. அந்த பூகம்பம் வர்ற அன்னைக்கு காலையில் நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரேயர். நான் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன். 26 நினைக்கிறேன், ஜனவரி 26 தான், சரியா? படிச்சுட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு படித்த வசனம் என்னுடைய ரெகுலர் ரீடில், கொஞ்ச காலத்துக்குள்ளே இனுதரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரியும். நான் எவ்வளோ தடவை படிச்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அன்னைக்கு அதில் நின்றுட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு, கொஞ்ச காலத்துக்குள்ளேன்றாரு, கொஞ்ச காலத்துக்குள்ளேன்றாரு, அசைப்பேன்றாரு, வானத்தை அசைப்பேன்றாரு, பூமி அசைப்பேன்றாரு, சமுத்திரத்தை அசைப்பேன்றாரு, 4 அசைப்பேன்றாரு. இயேசுவே, என்ன வானத்தை அசைப்பேன்றாரு, பூமி அசைப்பேன்றாரு, சமுத்திரத்தை அசைப்பேன்றாரு, இதெல்லாம் அசைய பண்ணுவேன்னு. சும்மா இருக்கக்கூடாதா? ஏற்கனவே அசைச்சு கிடக்குது, இதை போய் நீர் அசைக்கலாமான்னு சொல்லிட்டு இங்கே ப்ரேயர் நடத்திட்டு போகிறேன். நியூஸில் வருது, குஜராத்தை தூக்கிட்டாரு கர்த்தர். தெரில. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுத்தீங்களே, எனக்கு முழுசாக சொல்லியிருக்கக்கூடாது? இதில் ஏதோ நீர் என்கிட்ட சொல்ல விரும்புகிறீர் எனக்கு தெரிகிறது, ஆனால் எனக்கு இதில் இன்னும் வெளிச்சம் போதவில்லை. இதில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது, ஏதோ ஒன்று நீ சொல்ல பார்க்குறீர், ஆனால் அது எனக்கு கிளியராக தெரியலையே. எனக்கு தெரிஞ்சிருந்தா, ஆனால் நான் அடுத்த 3வது ஜபம், நான் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஒன்றும். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். யாரு? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, நிறைய பேர் அதை படிக்க மாட்டாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தது யார் தெரியுமா? கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆலயம் இல்லை, ஆலயம் இனிமே தான் கட்டப்படணும். ஆலயம் கட்டுங்க, அதுக்கு மேலே பிரியமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து கால் மிதிச்சார். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கைகள் வச்சு சொல்லணும், நமக்கு சிலது புரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் புரியும். புரிகிற ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுறணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் தெரியாது, கொஞ்சம் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கை வச்சு சொல்லுங்க பாப்பா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் தான். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, இந்த வசனத்தில் கர்த்தர் என்னோட இடைப்பட்டிருக்கிறாரு, எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. God wanted to say to me something that's going to happen in the nation. இதுபோல் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசலில் நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனை காணேன். இவ்வளோ தேவன் நம்மளை தேடுறார். தேவன் நம்ம தேடுறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம தேடுற ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா வருவோம்? நீர் பாட்டில் மலையிலும் குகையிலும் காடுகளிலும் நீர் போக வேண்டாம். நீர் ஏற்கனவே 3.5 வருஷம் கால்நடுக்க நடந்துட்டீர். கால்நடுக்க நீர் சமாரியாவில், ஆண்டவரே யூதேயாவில், கலிலேயாவில் நீர் நடந்து நடந்து ஊழியம் செஞ்சுட்டீரப்பா. நடந்து நடந்து போய் வீடுகளை சந்தித்து, கிராமங்களை சந்தித்து, பட்டினங்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லிட்டீர். இனி நீர் நடக்க வேண்டாம் ஆண்டவரே, நானே உம்மிடத்தில் வருகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஓடி வர வேண்டும். கைகள் ஊற்றி கத்துறோம். ஆண்டவர் நம்மளை தேட முடியும். ஆண்டவர் நம்மளை தேட, அவரை தேட விடக்கூடாது. நாமே அவரை தேடி வருவோமானால் அவர் வேலையை சிம்பிளாக்குவோம். கைகளை தட்டி கத்து. அவர் வேலையை சிம்பிளாக்க கத்தமை அழைத்துக்கார வழிய அவர் வேலையை காம்ப்ளிகேட் ஆக்குறது கத்தமை அழைக்கல.
எத்தனை பேர் புரிஞ்சுது? தேவனை கஷ்டப்படுத்த கூடாது நம்மளை. இப்போ நம்முடைய பெற்றோர் நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் இன்னும் எங்கள் அப்பா கஷ்டப்படட்டும், இன்னும் எங்கள் அப்பா கஷ்டப்படட்டும், இன்னும் எங்கள் அப்பா கவலைப்படட்டும், எங்கள் அம்மா கவலைப்படட்டும் நினைக்கணுமா? பட் ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ மம்மினா எனக்கே புரியுது, இயேசுக்கு நல்லா புரியும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஐ லவ் யூன்னா நான் புரியாது. லவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எதாவது நடக்கணும். ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன ஏமாத்தாதன்னு நான் சொல்வேனா இல்லையா? இயேசு ஏமாத்திட முடியுமா? இப்போ இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஏமாத்துறாங்க, உலகத்தை ஏமாத்துறாங்க. விடுங்க, அது அவனுடைய குணம், புத்தி. அன்காட்லி பீப்புள், துன்மார்க்கர், தேவனற்றவர்கள், உண்மையான தெய்வம் இல்லாதவர்களுக்கு பேர் தான் அன்காட்லி. அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, ஆனா அந்த தெய்வம் இயேசு அல்ல. அவர் வழி சத்தியம் ஜீவன் என்று அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால்தான் இன்றைக்கு அவண்டவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதா. சரியா? ஏஜ் ஓல்டு காட்ஸ் பிளான், பட் கர்த்தர் நிகழ்காலம் மூலமாய் நிறைவேற்றுகிறார். அடுத்து, the God of all the earth put into Lord's control the Cyrus, the setting of his total sovereignty. ஆண்டவர் டோட்டல் சாவரினிட்டியை இந்த சைரஸ்ட கர்த்தர் கொடுத்துட்டார். ஏய், நீ பார்த்து என்ன செய்யணும்னாலும் நீ செஞ்சுக்கோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, முதல்ல நீண்ட கால திட்டத்தை ஆண்டவர் நிகழ்காலத்தின் மூலமாக செயல்படுத்துகிறார். ஒன்று. இரண்டாவது, அவருடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, ரெண்டாவது கோரேஸ்ட கர்த்தர் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறார். அதை கொடுக்கும்போது 45லேருந்து வாசிட்டே பாருங்க. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தையும் தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். இந்த வசனத்தை படிக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ படிங்க, இதை நீங்கள் படிக்கும்போது என்ன இருக்கும்? இது என்னங்க, ஒளியை படைக்கிறார், கரெக்டு. இருளை ஏன் படைக்கிறாரு? ஒரு நல்ல யோசிக்கிறோன்னு சிந்திப்பான். ஒளியை படைக்கிறீர், நல்லது, லைட் நல்லது. இருட்டை ஏன் படைக்கிறீரு? கவனிங்க, இதில் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கோரேசை கொண்டு வரும்போது சொன்ன வார்த்தை கான்டெக்ஸ்ட் விட்டு எடுத்துட்டோம்னா தப்பாயிரு. முதல்ல ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். ஆனால் ஏன் ஆண்டவர் ஒளியை படைத்தார்? நல்லா யோசிக்கிறவங்க டக்குன்னு போயிடுவாங்க. ஏன் ஒளியை படைத்தார்? இருள் இருந்துச்சு. அதிகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது, முதல் வசனம் கரெக்டாக தான் இருக்குது, 2வது வசனத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அதுதான் லூசிபர் கீழே விழுந்தது. விடுங்க. பூமியானது ஒழுங்கின்மை கெடுத்துவிட்டான், நல்லதை கெடுத்துவிட்டான். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. 3ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுள். புரியுதா? இருளை போக்குறதுக்கு தான் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. ஆனா மக்கள் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேனா? ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். இப்போ இதை சொல்லணும். நான் என்ன சொன்னேன்? மிஸ் அண்டர்ஸ்டுட், மிஸ்யூஸ்ட், மிஸ்கோட்டட். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு 3 வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன். யோபு 2:10 நல்லா கவனிக்கணும். அது கூட வசனங்கள் இருக்கு. ஏன் தெரியுமா? காட் இஸ் சாவரின். அந்த வார்த்தையை சொல்லுங்க, டோட்டல் சாவரின். ஆண்டவர் எதை செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அட கேள்வியும் கேட்க முடியாது. இன்னைக்கு என்ன சங்கீதம் படித்தோம்? 93ஆம் சங்கீதத்தை படித்தோம். கரெக்டா? அந்த சங்கீதத்தோட எடுத்துக்கொள்ளுங்க. 93ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கவனியுங்கள். கர்த்தர் ராஜரீகம். God reigns. It talks about the sovereign rule of God. அதாவது நம்ம தேசத்துக்கு ஒரு இறையாண்மை, இன்னொரு தேசம் நம்மளுடைய முடிவுகளில் தலையெடுக்கக்கூடாது. புரியுதா? அதுதான் சாவரினிட்டி. சரி, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா என் முடிவில் யாரும் தலையெடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 ராஜரீக சட்டம். அது 3 இடத்துல இருக்குது பாருங்க. சங்கீதம் 97 இருக்குது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 99 படிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா அதுக்கு அந்த சங்கீதத்தை எடுத்து சில விளக்கம் கொடுப்பேன். இந்த வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ராஜரீகம் பண்றார். கோரேஸ் என்ன சொல்றாரு? டேய், நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறேன்,
உன்னை வச்சு சில திட்டத்தை பண்ணுறேன், ஆனால் நீ கவனமாக இருந்துக்கிடணும். ஒன்றே ஒன்று நான் நீ என்ன தெரிஞ்சுக்கோன்னா, ஒன்றை நான் தான் உயர்த்துறேன், அது மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கோ? நான் தான் உன்னை உயர்த்தினேன், உன்னை இந்த இடத்துல நான் வச்சிருக்கிறேன், எதுக்காக நான் வச்சிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். அவ்வளோதான். ரைட், தேங்க்யூ ஜோசப். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னா பிப்ளியாலஜி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன், த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டம், விட்டுருங்க. ஒய்ஃப் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது யோபிட்ட பேசுகிறா. அப்போ அவன் சொல்கிறான், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிற, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அது அவன் சொன்ன வார்த்தை. ஸோ தீமையை தேவன் கொடுத்தாருன்னு அவன் நினைக்கிறான். தீமையை யார் கொடுத்தா? தேவன் கொடுக்கல, சாத்தான் தான் கொடுத்தான். அவனுடைய புரிதல் தேவன் இதை கொடுத்தான்னு நினைக்கிறான். தேவன் அனுமதி இல்லாமல் நடக்கலை, தேவன் அறிவு இல்லாமல் இதெல்லாம் நடக்கலை. ஆனால் தேவன் இதை செய்யலை. ஏன்னா தேவன் தீமை செய்ய மாட்டார். தீமையை போல் தெரிந்தாலும் அதை நன்மையாய் ஆண்டவர் மாற்றுவார். இஸ் சாவரின் காட். சில ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒருவேளை என்ன பாஸ்டர் இந்த வெயிலில் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, கொஞ்சம் நேரம் கற்றுட்டு போங்க, நீங்கள் 4 பேர் கற்றுக் கொடுப்பீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை கூட படிங்க, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சின்ன தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் இருக்குது. ஓசியா ஆமோஸ் அப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு எடுத்துக்கோங்க. ஆமோஸ் 3:6 பாருங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காது இருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் தீங்கு உண்டாகுமோ? நம்ம அவரின் செயல் அதிசயம் என்று பாடுவோம். கர்த்தரினுடைய செயல் இல்லாமல் தீங்கு உண்டாகுமான்னு இருக்கு ஒரு வசனம். இப்போ இதை வச்சுட்டு என்னால் அப்போ தீங்கு அவர் தான் கொண்டாடுறார் கிடையாது. என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். இறையில் ஒரு முக்கிய கருத்தை, God's foreknowledge is not the causative. உங்களுடைய மனதில் இது God's foreknowledge, தேவனுடைய முன்னறிவு, அவர் அதற்கு காரணர் அல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவரை குற்றம் சொல்லக்கூடாது. கைகளை ஒத்து கத்திரமை நல்லா கவனிங்க. நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க, ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, அதை விட்டுருங்க. அதான் நான் சொன்னேன், நான் என்னை புத்திமானான்னு நினைக்கல. தேவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன்னா, நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக அந்த இடத்துல நின்று பார்த்தேன்னா, இந்த ஒரு ஊர்வலம் போனால் அந்த ஊர்வலத்தினுடைய சென்டரை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் நான் இந்த மாடியில் போய், இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு 10-20 மாடி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நான் மேலே இருந்து பார்த்தேன்னா ஊர்வலம் தொடங்குறதும் தெரியும், ஊர்வலம் முடிகிறதும் தெரியும். புரியுதா? பெங்களூரில் எம்ஜி ரோட்டில் 214 பில்டிங்கில் நின்று பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், வாசலில் நின்னா நமக்கு இவ்வளோதான் தெரியும். தேவன் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க நீங்கள். தேவன் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாமே ஆண்டவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன் சில விஷயத்துக்கு நம்ம காரணராக இருக்க மாட்டோமோ, இருந்திருக்க மாட்டோமோ? யோசிக்கணும்ல. ஆண்டவர் மேலே நம்ம பழி போடலாமா? ஆண்டவர் பழி சுமத்திட்டு நம்ம தப்பிச்சிட முடியுமா? அப்படித்தான் நினைப்பேன். நம்ம ஆண்டவர் மேலே டக்குன்னு குற்றம் சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது. தாவீது சொல்றான், என்னை ஆராய்ந்து பாரும் தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து தீய வழியில் நடத்த. எனக்கு தெரியல, நான் ஆண்டவர் குறை சொல்லலை. அதே நேரத்தில் என்னையே நான் குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாம் நான் செஞ்சது தான், என்னால் தான் இந்த குடும்பம், என்னால் தான் என் வாழ்க்கை, என்னால் தான் இவங்க அப்படின்னு சொல்ல வேணாம். ஆண்டவர் நமக்கு சொல்லணும். அவர் சொல்லணும்னா அவர் சொல்கிற இடத்துக்கு வரணும், அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், என்னோட கூட கர்த்தாவே பேசுன்னு கேட்கணும், அவர் நம்மோடு கூட பேசுவார். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ரோமர் 11:36 ஒரு வசனம் இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. சகலமும், இந்த வார்த்தையில் உலகமே அடங்கும். அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சார்
தெரியல. ஆனால் ஆண்டவர் இதை செஞ்சாருன்னு ஆண்டவர்கிட்ட போய் பேசக்கூடாது. அவருடைய அறிவுக்குள்ளும் ஞானத்துக்குள்ளும் என் தலையை நான் போடக்கூடாது. புரியுதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதோடு முடிச்சிடுறேன். மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, இதை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் சில நேரங்களில் சில அதிகாரங்களை சிலருக்கு கொடுத்து சில காரியங்களை அவர் செய்து முடிகிறார். அது அவருடைய சித்தம். கோரேசை பற்றி பேசுறதுல தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஒரு புறஜாதியானுடைய ராஜாவை வச்சு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யணுமா? ஒரு புறஜாதியானுடைய ராஜ்யத்தை ஒரு அதிகாரியை வச்சு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கணுமா? தேவாலயம் கட்டப்படணுமா? அந்த தேவாலயத்துக்கு இயேசு வரணுமா? அந்த இயேசு ஊழியம் செய்யணுமா? அவர் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமா? அவர் சிலுவையில் அறையப்படணுமா? அவர் மூலமாக தான் வழி சத்தியம் ஜீவன் சொல்லப்படணுமா? அவர் மூலமாக தான் திருச்சபை உண்டாகணுமா? அந்த திருச்சபைக்கு வருகைக்கு போகணுமான்னா நமக்கு தெரியாது, அது அவரு. ஸோ ஹீ டிட் த பிளான். அந்த பிளானில் நான் வரணும், அவ்வளோதான். கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு போதியும் என்று சொல்லுகிறதை தவிர வேற வழியே எனக்கு கிடையாது. மூணாம் காரணம், கர்த்தரை உயர்த்தினதுக்கு இன்னொரு மூன்றாவது ரீசன் என்ன தெரியுமா? 45ஆம் அதிகாரத்தில், நானே கர்த்தர், என்னை தவிர வேற தேவன் கிடையாது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் இது அறியப்படும்படிக்கு. கவனிச்சுக்கிடுங்க. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்ன தெரியாது, நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், பெல்ட் போட்டேன்றார். நானே கர்த்தர், வேறொரும் இல்லை. கோரேஸ், உன்னை எனக்கு தெரியும், ஆனால் என்ன உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நான் ஒரு நோக்கத்தோடு கூட கொண்டு வந்து என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பயன்படுத்துகிறேன். அதோட சத்தம் போடாமல் சந்தோஷமாக ஒழுங்காக இருந்துட்டு போ. என் ஜனத்தை லஞ்சம் வாங்காமல் காசு வாங்காமல் அவங்களை விடுதலை பண்ணிடு, அவ்வளோதான். நீ அவங்களுக்கு தீமை செய்யாத, அவங்களுக்கு நன்மை செய்யி, எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தியோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பிடு. நீனும் முடிஞ்சால் காணிக்க கொடுத்து அவங்கள சந்தோஷத்தோடு அனுப்பு. இதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு 100 தேசங்களை மேலே ஆள்றதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்து பெருசிய அரசாங்கத்தை நான் பெருசாக்கிடுவேன். நீ அட்ரஸே இல்லாத ஆள், உனக்கு ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு விலாசம் கொடுத்துருக்குறேன். உனக்கு ஒரு விலாசத்தை கொடுத்த நான் என்னுடைய விலாசம் உலகத்துக்கு தெரிகிறதுக்கு நீ மற்றவங்களுக்கு போய் சொல்லு. போதுமா? இதுக்கு தான் முழு உலகமும் இயேசுவை அறியணும்னா யூத ஜனங்கள் விடுதலை செய்யப்படணும். இல்லைன்னா இயேசு வந்திருக்க மாட்டார், மேசியா வந்திருக்க மாட்டார். மற்ற 28:19 படி உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று இயேசு கட்டளை சொல்லியிருக்க முடியாது. அந்த சீஷனில் ஒருத்தன் நம்ம தேசத்துக்கு வந்திருக்க முடியாது, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நம்ம நரகத்துக்கு தான் போவோம். யாரை கர்த்தர் தூக்குறாரு? இப்போ இந்த வசனங்களை ஒருத்தர் பார்க்கும்போது தான் அவர் கோணலானதை செவ்வையாக்குறார் என்று சொல்லும்போது தேவன் எவ்வளவு விஷயங்களை உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாக்குவதற்கு கர்த்தர் சுவிசேஷமே அறியாத, சுவிசேஷமே தெரியாத, இயேசுவை அறியாத ஒருவனை கர்த்தர் கையில் எடுக்கிறார். கையில் வைத்து கர்த்தர் சோதரமா. கர்த்தர் யாரை தன் கையில் எடுப்பாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் அவர் எடுத்தது தான். கையில் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த 3 ரீசனையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நீண்ட கால திட்டத்துக்கு ஒரு நிகழ்காலத்தின் வேலையை செய்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் அவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த உலகம் முழுவதும் இயேசுவை அறிய வேண்டும். அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, கவனிங்க. சூரியன் உதிக்கிற திசை எது? கிழக்கு. சூரியன் மறைகிற திசை எது? மேற்கு. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் முழு ஸ்ட்ரெச்சும் உலகமே அறிகிறதுக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கும் போது என்னோட குறை இருக்குது, குற்றம் இருக்குது, என்னிடத்துல நிறைய பலவீனம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துவாரா? என்னையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துவாரா? என்னையும் அவர் திட்டத்துக்குள்ளே என்னை வச்சு இந்த உலகத்தில் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒரு கருவியாக வைப்பாரா? வைப்பார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய நன்மைகளினாலோ நம்மிடத்தில் இருக்கும் நல் விஷயங்களால் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம அறியாத காலத்தில் நம்மை அவர் தேடி வந்தார். கையில் ஒரு கத்திர மகிமைப்படுத்துவோம். நாம் அவரை அறியாமல் இருக்கும்போது நம்ம அவரை அறிந்து கொண்டு நம்ம பேர் சொல்லி அழைத்து
அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது யாருக்கு தெரியும்? யாருக்கு அது புரியும்? யாருக்கு அது விளங்கும்? அவர் செய்வார், செய்து முடிப்பார். எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த செய்தியை க்ளோஸ் பண்ணல, அந்த செய்தியை நான் தொடருவேன். ஏன்னா தானியேலுக்குள்ளே நான் போகணும். சரி, அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் தானியேல் 2:21 வசனத்தை வாசித்தாரு. நீங்கள் கவனிப்பீங்க. என்ன 4:17 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணும்போது இந்த வசனங்களை அநேகர் புரியலை, அநேகர் இதை விளங்கிக்கிடலை, அநேகர் இந்த வசனத்தை தப்பாக கோட் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறதுக்கு நான் இவ்வளத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா, இந்த கோரேஸை பற்றி, இந்த சைரஸை பற்றி எத்தனை பேர் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுவீங்க? ஸோ தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்றை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு புரியாத ஒன்றை கர்த்தர் புரிய வைக்கிறார். ஏதோ ஒரு விளங்காத ஒன்றை கர்த்தர் விளங்க வைக்கிறார். ஆண்டவருடைய மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தணும். எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ இந்த வசனத்திலிருந்து வெறும் சத்தியத்தை சொல்லிட்டு நான் போல அதை உங்களோட கூட அப்ளை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் ஒரு அறியா தான் இருந்தேன். ஜீசஸ், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பானது அருமை ரட்சகரே, ஆவியானவர். நான் சேர்ந்து பாடுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பானது அருமை ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். ஆண்டவர் நம்மளை தேடி. சங்கீதம் 119 176 முடிக்கும் போது, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. ஆண்டவரே, நான் கூட வர முடியாது, என்னை தேடி நீர் வர. என்னை தேடி இயேசு வந்தார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், என் சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டார், என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார், மகிழ்ச்சியினால் என்னை கெம்பீரிக்க பண்ணினார். ஓ ரபலஹா, தேங்க்யூ லார்ட். ஓ ரபல கட்டல ரபலபா, ஓ ரபல கட்டல ரபலபா, ஏகரபல ரபலலா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஓடி கைகளை தட்டி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொடுவாராக, உங்களுடைய சரீரத்தை தொட்டு சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா. எல்லா நோய்களின் அறிகுறிகள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால என்னென்ன அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன அற்புதங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே வானம் திறக்கட்டும் அப்பா, வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும். இறங்கி வாரும் ஆண்டவரே. ஜனத்தை ஆசீர்வதி தேவா, என்னை ஆசீர்வதி. என் கைகளை வாய்த்து என் எல்லையை பெரிதாக்கும் ஜெபம் பண்ணுங்க. தேவா, நீ ஆசீர்வதி. என் வியாபாரத்தை பெருசாக்கும், என் குடும்பத்தின் தேவை பெருசு, என் வருமானத்தை அதிகரித்து தாரும் ஆண்டவரே.
என் பிரச்சனை பெருசா இருக்கு, என் பிரச்சனையை தீர்த்து வையும் ஆண்டவரே. கைகளை உயர்த்து. ஜீசஸ் 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 ஜீசஸ், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் என்று சொல்லு. ஓ லார்ட் ஜீசஸ். ஒரு ராஜாவுக்கு இடைக்கட்டு கட்டினாதான் ஆயுதங்கள் நிற்கும். ஆனா அவன் எந்த தேசத்துக்குள்ள அதிகமா போகலன்னு சரித்திரம் எழுதி வைத்திருக்கிறது. ஒரு சில தேசத்தை அவன் பர்சனலா ஜெயித்தான். ஆனா ஒரு சில தேசத்தை பேச்சினாலேயே, பேச்சு திறமையினாலேயே அவனுடைய ஆட்சியின் கீழாக அவன் கொண்டு வந்து பெர்சிய அரசாங்கம் ஒரு பெரிய ராஜ்யமாக கர்த்தர் பாபிலோனிய அரசாங்கத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய அரசாங்கத்தை கர்த்தர் பெரிதாக்கினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாருக்கு தெரியாதுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த விஷயம் எனக்கு புரியாது, இந்த ஞானம் எனக்கு புரியாது, இந்த ஞானம் அறிவு என்கிட்ட இல்லப்பா. என்னை தாழ்த்துற ஆண்டவரே. கைகளை உயர்த்து. என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே. உலகம் பெருக்கையில் நீரோ அணைகிறீ. உலகம் பெருக்கையில் நீரோ அணைகிறீ. உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த கசப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் கைகளை. உம்மை நோக்கி வாய் திறந்து எல்லாரும் சொல்லும். ஏசப்பா ஸ்தோத்திரம் இழந்து. ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். அவே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். அப்பிரயோஜனமான வேலைக்காரன், என்னிடத்தில் எந்த நன்மை இல்லை. நம்முடைய கிருபை, நம்முடைய இரக்கம், நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்க கிருபையில தேவ. என் மனசுல ஒன்றை வச்சுட்டு மக்களுக்கு எப்படியா சொல்லி ஆகணும்ட்டு அது மக்களை சென்றடைய உதவுச்சு. மக்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்துல சோர்ந்து போன, திடனற்ற, தைரியமற்ற, பலவீன மக்களை நம்முடைய கரம் தொட்டு பலப்படுத்தட்டும். கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கண்ணீர் எல்லாம் இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார். நிறைய பேரை சந்திக்கும் போது, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவனுடைய கண்களில் காணப்படும் கண்ணீர் என் கண்ணுக்கு தெரியுதப்பா. எனக்கே தெரியுது, நமக்கு எப்படி தெரியாம இருக்கும். எனக்கே அது புரியுது, நமக்கு எப்படி புரியாம இருக்கும். அந்த இடங்களை இறங்கி வந்து, அந்த குடும்பங்களில் இறங்கி வந்து, நம்ம யாருக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும் கர்த்தாவே. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும் கர்த்தாவே. நீர் உங்களை பார்த்து அழாதேன்னு சொல்லணும் சுவாமி. அவங்கள பார்த்து அழாதேன்னு நீர் சொல்லணும். அழாதேன்னு சொல்லணும். மரியாதையை அழாதேன்னு சொன்னது மாதிரி அழாதேன்னு சொல்லணும் கர்த்தாவே. இயேசுவே, நீர் ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். எங்களுக்காய் கண்ணீர் விட்ட இயேசு தான் எங்கள் கண்ணீரை துடைக்க முடியும். எங்களுக்காக அழுத இயேசு தான் எங்கள் அழுகையை நிறுத்த முடியும். நீர் அதை செய்யணும். நீர் தான் இதை செய்யணும். உலகம் சொல்லணும், நீரே இதை செய்தீர் என்று. எல்லா மகிமை, கனம், துதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமேடு பசுநாமம். ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோட சகல பரிசுத்தமான வருகை புரிந்து இருப்பதாக.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு நாம்